ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2019ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பேட்லேண்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பேட்லேண்ட் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவா இருக்காரு. அந்த டிடெக்டிவ்ல இருக்கிற ஹெட் ஆஃபீஸர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த போர்ல நடந்த கிரைமுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஆட்கள்ல ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அதனால நம்ம ஹீரோவும் அந்த ஆட்களை தேடி போறாரு. அப்போ ஒரு ஆள தேடி போம்போது தான் தெரிய வருது, அவங்களுக்கு வந்து ஒரு நோய் தாக்கியிருக்கு. அதனால அவங்களால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. அதனால ஹீரோ வந்து அவங்க நிலத்தையும், அவங்க பொண்ணையும் பாதுகாக்கிறாரு வில்லன்ட்ட இருந்து. கடைசியில ஹீரோ வந்து அந்த நிலத்த பாதுகாத்தாரா இல்லையா? அந்த வில்லன் குரூப்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவ என்ன பண்ணாங்க? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அத நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. எதுக்குன்னா, படத்துல வர அந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே மாஸா இருக்கும். கௌபாய் காலத்துல நடக்கிற அந்த ஆக்ஷன் காட்சியில டைரக்டர் சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதே மாரி படத்துல அந்த ட்விஸ்ட் காட்சியா இருக்கட்டும், கடைசி கிளைமாக்ஸ்ல அந்த ட்விஸ்ட்டா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து அந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. ரொமான்ஸ் காட்சிகளும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி குடுத்திருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா நம்ம சினிமாட்டோகிராஃபரை பத்தி சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, ஒரு கௌபாய் ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அதை சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா பண்ணியிருக்காரு. கௌபாய்னாலே அந்த கன் ஷூட்டிங் தான். அதையும் கடைசி கிளைமேக்ஸ்ல வில்லனை பார்த்து நம்ம ஹீரோ சுடுற காட்சியா இருக்கட்டும், அதுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு டேரக்டர் முடிச்சிருப்பாரு. அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் ஒரு ரொட்டேட்டிங் ஷாட்டோட சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஃபைட் காட்சிகளுக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதைய நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஆனா சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். முக்கியமா நம்ம ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவா இருக்காரு. அவரு வந்து அந்த வீட்டுக்கு போன உடனே அவங்க சொன்ன அந்த எமோஷன் காட்சிய வச்சு அந்த மனசு மாறுறது, அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டி முடிச்சிருந்தா, இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். ஆனா டைரக்டர் வந்து அந்த இடத்துல கோட்ட விட்டாரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் எல்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.1 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 48 நிமிஷம் இருக்கு. இந்த 1 மணி நேரம் 48 நிமிஷத்துல ஆக்ஷன் காட்சியெல்லாம் நல்லாவே காமிச்சிருக்க டைரக்டர். அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.